ரைட் பை. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. தெர்மல் பிசிக்ஸ்ல இருக்கும். தெர்மல் பிசிக்ஸோட செகண்ட் லெசன்ல இருக்கும். அது என்னங்க சார் தெர்மல் பிசிக்ஸோட செகண்ட் லெசன்? ஆக்சுவலா தெர்மல் பிசிக்ஸ். தெர்மல் பிசிக்ஸ்னா உனக்கு தெரியாது இல்ல 3 லெசன் இருந்தாதான் தெர்மல் பிசிக்ஸ்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? தெர்மல் பிசிக்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பா கண்டிப்பா 3 லெசன் படிச்சாதான் அது தெர்மல் பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் லெசன் நீங்க கத்துக்கிட்டது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். செகண்ட் லெசன் இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது கேடிஜி, கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். தேர்ட் லெசன் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் இது மூணும் சேர்ந்தது தான் தெர்மல் பிசிக்ஸ். நிறைய உனக்கு தெரியும் தெர்மல் பிசிக்ஸ் என்னன்னு. ஆக்சுவலா 11th யூனிட் 9 தான் கேடிஜி, யூனிட் 8 தான் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், ஏன் சார் யூனிட் 8 நடத்தாம டக்குன்னு யூனிட் 9 போறீங்க? காரணம் இருக்கு. எப்பவுமே கேடிஜி படிச்சுட்டு தான் தெர்மோடைனமிக்ஸ் வரணும். ஏன்னா கேடிஜில தான் மீன் ஃப்ரீ பாத்து, டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, டிஃபரெண்ட் வெலாசிட்டிஸ் எல்லாத்தையும் கேடிஜில படிச்சுட்டு தான் அதை எடுத்துட்டு வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். எப்பவுமே கேடிஜி படிச்சுட்டு தான் தெர்மோ படிக்கணும். ஆனா சிலபஸ்ல மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? பை ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட பேசி பாருங்க. எனக்கு கேட்காம நான் மட்டும் பேசிட்டே இருந்துட்டுனா எனக்கு கால் பண்ணிட்டு ஃபோன் பக்கத்துல தான் வச்சிருக்கேன். ரைட்டா? நீங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு நினைச்சிட்டு நான் மட்டும் சொல்லி கொடுத்து அப்புறம் கடைசியில 10 நிமிஷம் வேஸ்டா போயிடுது. ரைட். தெர்மல் பிசிக்ஸ். தெர்மல் பிசிக்ஸ்ல கேடிஜில நிக்க போறோம். கேடிஜினா என்னங்க சார்? கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். கேடிஜி கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். எல்லா வருஷமும் இந்த ஒரு லெசன்ல மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்பான். இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன். ரொம்ப ஸ்லோவா நடத்தினாலே இன்னைக்கு நாளைக்குள்ள லெசனையே முடிச்சுட்டு நாளை மறுநாள் ஃபுல்லா சம் போட்டுடலாம். வேகமா நடத்தினா 1.25 மணி நேரத்துல லெசனே முடிச்சு போட்டுடலாம். நம்ம அவ்வளவு அவசரமா ஓட வேண்டாம், நல்லாவே கத்துக்கிட்டு போவோம். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். இந்த டாபிக்கோட ஹீரோ கேசஸ். அவனை பத்தி தான் ஃபுல்லா படிக்க போறோம். கேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், அதோட ரேண்டம் மோஷன், அந்த மாலிகுல்ஸோட டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ், ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஆர் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு வெலாசிட்டியா அதில் நம்ம கற்றுக்க போகிறோம். அதோட அந்த கேஸோட ப்ரெஷர், அந்த கேஸோட வால்யூம், அந்த கேஸோட டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம கேடிஜியில் கற்றுக்க போகிறோம். ரைட்டா? இந்த லெசன் ஆரம்பிக்கும் பொழுது சில டேர்ம்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். உனக்கு தெரியுதா டெர்மினாலஜி? ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெசன்ல யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து பயணிக்க போறாங்க, யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறாங்க, அவங்கள எல்லாத்தையும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடலாம். அவங்கள நம்ம முதல்ல அறிமுகப்படுத்திக்கலாம். ஸோ மியூன்னா யாருங்க சார்? இப்போ உனக்கு தெரிஞ்சதுதான், மியூன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் படிச்சது தான் இது மியூ. சில புக்ல என் போட்டிருப்பாங்க, நீ மியூ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மியூ வேணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. மாஸ் ஆஃப் த கேஸ் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த கேஸ். முதல்ல இந்த ஃபார்முலா படிங்க. எம்னா மாஸ். இந்த எம்னா வெறும் கேஸோட மாஸ், மாஸ் ஆஃப் கேஸ், மாஸ் ஆஃப் கேஸ். எம்டபிள்யூனா மாலிகுலர் வெயிட். இந்த லெசன்ல எல்லாமே புதுசா இருக்கும். பழைய லெசனோட கண்டினியூட்டி அப்படிலாம் இருக்காது. இந்த ஒரு லெசன்னா இந்த ஒரு லெசன் தான், இதோட கண்டினியூட்டி தான் அடுத்த லெசன். அதனால அப்படியே பொறுமையா பார்த்துட்டே வாங்க. அப்ப மியூக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எம் பை எம்டபிள்யூ படிங்க. மாஸ் ஆஃப் த கேஸ். இப்போ ஒரு பலூன் வச்சுக்கோங்களேன். இந்த பலூன்ல ஒரு பேச்சுக்கு ஒரு 5 கிராம் கேஸ் இருக்கு. இந்த 5 கிராம்ன்றது யாரு? டோட்டல் மாஸ் ஆஃப் கேஸ். இந்த 5 கிராம்ல நிறைய மாலிகுல்ஸ் இருக்கும். ஒரு மாலிகுலோட மாஸ் ஸ்மால் எம். எவ்வளவு மாலிகுல் இருக்கு? நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்கு. அப்ப மியூ வேணும்னா நம்பர் ஆஃப் மாலிகுல் இன்டு மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல் பை, இங்க மாலிகுலர் வெயிட்டுக்கு என்ன சார் வரும்? புதுசா ஒரு வார்த்தை வரப்போது, கவனமா கவனிங்க. என் நாட் இன்டு எம். என்னன்னா தெரியுது சார், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். என் நாட்னா யாரு? என் நாட்னா யாரு தெரியுமா? உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஒரு நம்பர், அவகாட்ரோ நம்பர் என் நாட். அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ நீங்க படிச்சிருப்பீங்க, 6.023 × 10^23.
மாலிக்யூல்ஸ் பெர் மோல் ரொம்ப முக்கியம். ஒரு மோல் கேஸ்ல இப்போ 1 கிலோ சக்கரை வாங்கிட்டு வாடா, 1 கிலோ சக்கரை. 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வாடா, 1 லிட்டர் எண்ணெய். கேஸ் எப்படி வாங்கிட்டு வருவீங்க? 1 மோல் கேஸ். 1 கிலோ மாதிரி 1 லிட்டர் மாதிரி கேஸ நீங்க என்ன பண்ணணும்? மோல்ல தான் எடுத்துக்கணும். பெர் மோல்ல 6.023 into 10^23 மாலிக்யூல் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் as 1 அவகாட்ரோ நம்பர்னு தெரிஞ்சுக்கணும். N0 வேல்யூ 6.023 into 10^23 கத்துக்கிட்டீங்களா? இந்த எம்மும் போய் சேர்ந்துருச்சு. மியூக்கு இன்னொரு ஃபார்முலா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். இந்த ரெண்டு ஃபார்முலா ஒழுங்கா படிங்க. மியூக்கு m by mw ஒரு ஃபார்முலா, n by n0 ஒரு ஃபார்முலா. யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. m மாஸ் ஆஃப் த கேஸ், mw மாலிகுலர் வெயிட், இங்க n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், n0 அவகாட்ரோ நம்பர். நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது புதுசா ஒரு ஆள் வர போறான். யார் சார் இது? இந்த லெசனோட மேக்சிமம் பயன்படக்கூடிய ஒரு ஆள். ஆர். ஆர்னா யாருங்க சார்? ஆர் இஸ் நத்திங் தட் இஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 8.31 ஜூல் மோல் கெல்வின். இந்த யூனிட்லாம் எப்படி வந்ததுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். சரி, இது பார்த்தா எஸ்ஐ யூனிட் மாதிரி இருக்கே சார். மேல ஜூல் இருக்கு, கீழே மோல் இருக்கு, கெல்வின் இருக்கு. அப்ப சிஜிஎஸ்ல ஒரு வேல்யூ இருக்கும்ல. சிஜிஎஸ்ல 2 ஜூல்னா கலோரி, மோல் தான். கெல்வின் வேணா டிகிரி சென்டிகிரேட் எடுத்துக்கலாம். கெல்வின் ஏன்னா 1 டிகிரி சென்டிகிரேட்னாலும் 1 கெல்வினாலும் 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் ஆனா 1 கெல்வின் ரைஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அதனால 2 கலோரி மோல் பெர் டிகிரி சென்டிகிரேட். இங்க 8.31 ஜூல் பெர் மோல் கெல்வின். இந்த நம்பர் வச்சுதான் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்பெல்லாம் நீங்க இந்த நம்பர் படிச்சு மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. என்ன கொஸ்டின் கொடுக்குறானோ அதை பிராக்கெட்ல தெளிவா கொடுத்துருவாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் நம்ம ரொம்ப சோம்பேறி ஆனதுனால நீ என்னெல்லாம் கான்ஸ்டன்ட் பயன்படுத்தணும், ஈவன் சி கூட சி 3 into 10^8 ஊர் உலகத்துக்கே தெரியும். அது கூட பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க. ஜி 9.8 யூனிவர்ஸ்க்கே தெரியும் 9.8. அதையுமே என்ன பண்ணிடுவாங்க? பிராக்கெட்ல கொடுத்துறாங்க. அதனால நீ கவலைப்பட தேவையில்ல. ஆர்னா யாரு? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கு வேல்யூ என்ன? முக்கியமா அந்த யூனிட்லாம் ஒழுங்கா படிங்க. ரைட்டா? இன்னும் நான் லெசனுக்குள்ளார போகல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு ஆளா உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். இவன் பேரு இதுதான், இவனோட வேல்யூ இதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம. ரைட்டா? அடுத்தது மிக முக்கியமா வரப்போற ஒரு ஆள் காமா. யார் சார் இந்த காமா? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் இல்ல ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாமா? ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோன்னு சொன்னாலும் கான்ஸ்டன்ட் சொன்னாலும் ஒண்ணுதான். ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ, ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. உங்களுக்கு நல்லா தெரியும். கேபிட்டல் எஸ் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்மால் எஸ் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு கத்து கொடுத்தேன். சிபி மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். சிவி மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இதெல்லாம் எங்க பாத்தீங்க? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கல்ல. அதே மாதிரி இங்கேயும் சந்திக்க போறீங்க. காமான்னா சிபிக்கும் சிவிக்குமான ரேஷியோ சார். அப்ப காமா ஈக்குவல் டு சிபி பை சிவி. Specific molar specific heat at constant pressure to the molar specific heat at constant volume. ரைட்டா? ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. மைக் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். 1 minute பேக். கிளியரா இருக்கா? மோனிஷ் கேக்குதா? லிங்கேஷ் குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங் சார். விஸ்வதி குட் ஈவினிங். ஐரன் குட் ஈவினிங். ரைட் பே. ஸோ அதுல சவுண்ட் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருந்தது, அதனால தான் மாத்திட்டேன். சரி வாங்க டக்குன்னு கிளாஸ் போயிடலாம். ஸோ காமா சிபி பை சிவி
உங்களுக்கு தெரியுமா இந்த காமாவோட வேல்யூ எப்பவுமே 1 விட அதிகமா தான் இருக்கும். இந்த பாயிண்ட் ஒழுங்கா படிங்க. ஏன் சார் காமாவோட வேல்யூ 1 விட அதிகமா இருக்கு? உங்களுக்கு தெரியுமா சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி. அப்ப மேல இருக்கிற நம்பர் பெருசா இருந்து கீழ இருக்கிற நம்பர் சின்னதா இருந்தா அப்ப காமாவோட வேல்யூ கண்டிப்பா 1 விட அதிகமா தான் இருக்கும். அதையும் படிச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், காமாவுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. R by MW. சார் நாங்க 2 பேரையுமே நாங்க பார்த்திருக்கோம். R யாரு? யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். MW யாரு? மாலிகுலர் வெயிட். R by MW போட்டாலும் எனக்கு காமா கிடைச்சிரும். CP by CV ன்னு போட்டாலும் எனக்கு காமா கிடைச்சிரும். ரைட்டா? அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனை பார்த்துட்டே வாங்க. காமான்னா யாரு? ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. என்ன ஃபார்முலா? CP by CV. காமாவுக்கு இன்னொரு ஃபார்முலா R by MW. R னா யாரு? யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். MW னா யாரு? மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி கேஸ். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது 4வதா ஒரு ஆளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அவன் தான் K. K யாருங்க சார்? K ரொம்ப பழக்கப்பட்ட ஆள்ப. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்ப இதுக்கு ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கணும், வேல்யூன்னு ஒண்ணு இருக்கணும் தானே சார்? Kக்கு R by N0. நீங்க சொல்லாதீங்க சார், நாங்களே சொல்றோம். R வந்து யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இப்பதான் படிச்சோம் 8.31. N0 அவகேட்ரோ நம்பர், அதுவும் இப்பதான் படிச்சோம் 6.023 into 10 power 23. மறந்துடாத 10 power 23. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா இது மேல போயிடும் 10 power minus 23. இது 6, இது 8. ஆன்சர் 1 பாயிண்ட்ல வரப்போகுது. சரியா சொன்னீங்கன்னா 1.38 into 10 power minus 23. கீழே இருக்கிற 23 மேல போயிடுச்சு. கண்டிப்பா யூனிட் கத்துக்கணும். ஜூல் பெர் கெல்வின். ஜூல் பெர் கெல்வின். நான் என்ன யூனிட் எல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கல, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே டிராவல் ஆகும்பொழுது ஒவ்வொன்றா போட்டு காமிச்சிட்டே வரேன், பார்த்துக்கிட்டே வாங்க. R by N0 இது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ஒரு ஆளா இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். மியூவோட வேல்யூ M by MWன்னு தெரியும், இல்லைன்னா NM by N0Mன்னு தெரியும், இல்லைன்னா N by N0ன்னு தெரியும். இது மியூவோட வேல்யூ. அடுத்தது காமாவோட வேல்யூ சிபி பை சிவின்னு ஒரு ஃபார்முலா கத்து கொடுத்தேன். R by MWன்னு ஒரு ஃபார்முலா கத்து கொடுத்தேன். கேவோடது R by N0ன்னு ஒரு வேல்யூ கத்து கொடுத்தேன். ரைட்டா? சிபி எப்பவுமே சிவி விட பெருசா இருக்கிறதுனால காமா வந்து 1 விட அதிகமா இருக்கும். இவ்வளவுதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். Rக்கான வேல்யூ 8.31. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. இந்த லெசன்ல ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா டென்சிட்டி. எப்ப நீங்க கேஸ்னு ஒரு விஷயம் பார்த்துட்டீங்களோ அப்பவே டென்சிட்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். டென்சிட்டினா யார் சார்? ரோ. டென்சிட்டிக்கு காலங்காலமா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி மாஸ் பை வால்யூம். யூனிட் கத்து கொடுங்க சார். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். நான் ஒவ்வொன்றா எழுதும் பொழுதே என் கூட பேரலா நீங்க படிச்சிடணும். இதுக்குன்னு தனியா டைம் எடுத்துக்கூடாது. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ தான் சார். 1000 ரூபாய் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். 10 power 3 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு சொன்னாலும் சரிதான். டென்சிட்டி ஆஃப் ஐஸ் சொல்லி கொடுங்க. ஏன்னா இங்க அதெல்லாம் வரப்போகுது, தேவைப்படுது. ஐஸ் வரும், வாட்டர் வரும், கேஸ் மாலிகுல்ஸ் வரும், எல்லாமே. 900 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். வேணா 9 into 10 power plus 2 கூட போட்டுக்கோங்க. அப்ப இந்த பேஜ் முழுக்க முழுக்க டென்சிட்டியோடது. மாஸ் பை வால்யூம், யூனிட், டென்சிட்டி ஆஃப் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் ஐஸ் நல்லா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ அங்கிருந்து ஜென்ரலா நம்ம ஒரு லிக்விட் ஃபுட்டை வாங்கும் பொழுது லிட்டர் கணக்குல வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது பால் வாங்குறோம். சரி 1 லிட்டர் பா கொடுங்க, 2 லிட்டர் கொடுங்கன்னு கேட்குறேன். அந்த 1 லிட்டர்ன்றத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். 1 லிட்டர். 1 லிட்டரை எப்படிலாம் சார் சொல்லலாம்? 10 power minus 3 மீட்டர் கியூப். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இந்த லெசன் ஃபுல்லா சம்மே லிட்டர்ல இருக்கும். அப்ப லிட்டர்னு கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூவை இன்டு 10 power minus 3 மீட்டர் கியூப்னு மாத்தி தான் சம்ம போடணும். 10 லிட்டர் ஆஃப் கேஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்ப 10 into 10 power minus 3ன்னு வச்சு தான் நீங்க சால்வ் பண்ணணும். இது வேற மாதிரி எப்படி சார் சொல்றது? 10 power plus 3 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வருமே. எப்படி சார்? 10 power plus 3. 1 சென்டிமீட்டருக்கு 10 power minus 2.
ஹோல் கியூப். சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 10⁻² மீட்டர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இங்க ஒரு 10 கியூப், இங்க ஒரு 10⁻6 மீட்டர் கியூப், இங்க ஒரு 10⁻³ மீட்டர் கியூப். உங்களால உணர முடியுதா? 10 கியூப் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம் ஒரு லிட்டரை. இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க சார். 10 கியூப் சென்டிமீட்டர் கியூப சிசின்னு எழுதலாம். சிசின்னு எழுதலாம். கரெக்டா? இந்த வேல்யூல கொடுத்திருந்தாங்கன்னா 10⁻³ மீட்டர் கியூப்னு வச்சு சம போடணும். அவங்க 10⁻³ சிசின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 10⁻³ மீட்டர் கியூப் வச்சு மறுபடியும் சம போடணும். எப்படி கொடுத்தாலும் எஸ்ஐல மாத்த உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இதை வேற எப்படி சார் சொல்றது? 10⁻³ ml மில்லி லிட்டர் நம்ம சொல்லல, ஒரு சொட்டு, ஒரு டிராப். அப்போ ஒரு லிட்டரை எப்படிலாம் எழுதணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நான் இன்னமும் உங்களுக்கு லெசன் நடத்தல. உங்களுக்கு புரியுதா? உள்ள என்னெல்லாம் வரப்போகுதோ அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். கன்வெர்ட் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு லிட்டரை எப்படி சொல்ல போறோம்? 10⁻³ மீட்டர் கியூப். இதுதான் உனக்கு தேவை. 10⁻³ மீட்டர் கியூப் இதுதான் தேவை. வேற எந்த யூனிட்ல கொடுத்தாலும் அதை மாத்த தெரியணும். சென்டிமீட்டர் கியூப்ல கொடுத்திருந்தாங்கன்னா அதை மீட்டர் கியூப்ல மாத்துங்க. சிசில கொடுத்திருந்தாங்கன்னா மீட்டர் கியூப்ல மாத்துங்க. எம்எல்ல கொடுத்திருந்தாங்கன்னா மீட்டர் கியூப்ல மாத்துங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எஸ்ஐல வச்சு தான் சால்வ் பண்ணணும். உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரைட்டா? இவ்வளவு நேரம் நீங்க பேசினது எல்லாமே டேர்ம்ஸ் ஆஃப் லா பத்தி நான் பேசியிருக்கேன். ரைட்டா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டாபிக் உள்ளார போக போறோம். ரொம்ப முக்கியமான ஆள் ஐடியல் கேஸ். 10th இருந்து படிச்சுட்டு தான் இருக்கு. யார் சொன்னாலும் அந்த பேச்சை கேட்கும். எல்லார் பேச்சையும் கேட்கணும். எல்லா லாவையும் ஒபே பண்ணணும். எல்லா டெம்பரேச்சர்லயும் எல்லா பிரஷர்லயும் ஒபே பண்ணணும். A gas that follows all gas laws. அது என்னங்க சார் கேஸ் லா? பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே-லுசாக்ஸ் லா, டால்டன் பார்ஷியல் பிரஷர் லா, நிறைய லா படிக்க போறீங்க. எல்லா லாவையும் ஒபே பண்ணா அது ஐடியல் கேஸ். எல்லா டெம்பரேச்சர்லயும் எல்லா பிரஷர்லயும். A gas that follows all gas laws. They obey all gas laws. All possible temperature and pressure. All possible temperature. எல்லா டெம்பரேச்சர்லயும் எல்லா பிரஷர்லயும் அது ஒபே பண்ணணும். அப்படி ஒபே பண்ணாதான் அது ஐடியல். கரெக்டா? கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐடியல் கேஸ் இருக்குல்ல, இப்ப இது ஃபுல்லா ஐடியல் கேஸ் மட்டும்தான் இருக்குன்னு ஒரு பேச்சு வச்சுக்கலாமா? ஐடியல் கேஸ்ல வெறுமனே டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். இந்த வார்த்தையை புரியுதான்னு பாருங்க. டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஐடியல் கேஸ்ல there is no molecular attraction. There is no molecular attraction. அதனால டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸஸ் 0. இதெல்லாம் படிங்க. ஏன்னா மாலிகுலர் கான்ஃபிகரேஷன் இங்க கிடையாது. எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், ரேண்டமா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி நீங்க பொட்டென்ஷியல் எனர்ஜியை மெஷர் பண்ணுவீங்க? அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ் கண்டிப்பா 0. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கைனடிக் எனர்ஜி என்ன கைனடிக் எனர்ஜி? டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான், ரொட்டேஷனல் கிடையாது, வைப்ரேஷனல் கிடையாது. இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். இந்த வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஆனா இதே ஞாபகம் வச்சுக்காது. இதை நான் என்ன பண்றேன்? ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்பொழுது இங்க இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருது, ஓட ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் அதிகமா கொடுக்க கொடுக்க கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது? அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமா கொடுக்க கொடுக்க கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. கத்துக்கிட்டீங்களா? So kinetic energy of translational is directly proportional to absolute temperature. இதுல சம் எப்படி போடணும்னு நான் பின்னாடி சொல்லித்தரேன். ரைட்டா? ரைட். ரொம்ப சாரி, எனக்கு ஒரு 5 minutes வேணும். ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. 7:25ல இருக்கும். 7:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது வரைக்கும் இங்கேயே ஓடிடாது. ஏதாவது சின்ன ஒர்க் தான் நீங்க முடிச்சுட்டு வந்துரு. ரெக்கார்டர் வந்து இது பண்ணிட்டு போறேன். ரைட். ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் பேசிட்டு இருக்கோம். Translational kinetic energy is directly proportional to
அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லி கொடுத்தேன். கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதில் என்ன கொடுப்பாங்கன்னா கைனடிக் எனர்ஜி 1 இருக்கும் பொழுது டெம்பரேச்சர் T1 கைனடிக் எனர்ஜி 2 இருக்கும் பொழுது டெம்பரேச்சர் என்னவா இருக்கும். இந்த மாதிரி ரேஷியோ கொஸ்டின் கேட்க போறாங்க. அப்போ நீ எப்படி சால்வ் பண்ணுவ? கைனடிக் எனர்ஜி செகண்ட் மாலிகுல் பை கைனடிக் எனர்ஜி ஃபர்ஸ்டோடது இங்க T2 பை T1. T1 தெரியும், இது ஒன்று தெரியும், இது ஒன்று தெரியும். T2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ T2 ரொம்ப அழகா உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்லாம் நம்ம பின்னாடி நாளன்னைக்கு சால்வ் பண்ணிடுவோம். 2 நாள் கான்செப்ட் மட்டும் தரவா கற்றுக்கோ. அடுத்தது நான் ஒரு டெரிவேஷன் போடுறேன், புரியுதான்னு செக் பண்ணு. சப்போஸ் புரியலன்னா சார் என்னை கூப்பிட்டு நான் 2வது டைம் சொல்லித்தரேன். இந்த டாபிக்ல ப்ரெஷர்னு ஒரு ஆளு, வால்யூம்னு ஒரு ஆள், டெம்பரேச்சர்னு ஒரு ஆள், மியூன்னு ஒரு ஆளு, ஆர்னு ஒரு ஆள், இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எழுத போறேன். ஸோ கேஸ் ஈக்குவேஷன் எல்லாருக்குமே தெரியும். பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டின்னு படிச்சிருக்கீங்க. பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. இப்போ நான் உனக்கு 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி கொடுப்பேன். அந்த 3 ஈக்குவேஷனையும் மறக்கவே கூடாது. கேடிஜினாலே அந்த 3 ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. எல்லாருக்குமே தெரியும் பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டின்னு படிச்சிருப்பேன். பிவி ஈக்குவல் டு மியூக்கு பதிலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம் எம் பை எம்டபிள்யூ இன்டூ ஆர்டி. சரிதானா? பிவி ஈக்குவல் டு மேல இருக்கிற எண்ணுக்கு பதிலா என் இன்டு ஸ்மால் எம் என் நாட் இன்டு எம் ஆர்டி. ரைட்டா? அடுத்தது இந்த எம்மும் போயிடும். பிவி ஈக்குவல் டு என் அப்படியே இருக்கும், ஆர் பை என் நாட் அப்படியே இருக்கும், டி அப்படியே இருக்கும். இதை எங்கேயாவது பார்த்து ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆர் பை என் நாட் என்ன வரணுங்க? சொல்லுங்க வேற சொன்ன மாதிரி இருந்துச்சு. சத்தமா சொல்லுங்க. கே என் கே டி. இது அடுத்த ஈக்குவேஷன். ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க ஆரா இருந்தா இங்க மியூ இருக்கும், இங்க கேவா இருந்தா இங்க என்ன இருக்கும். ரெண்டுமே கேஸ் ஈக்குவேஷன் தான், குழப்பிக்காத. மியூ பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு போடாத, என்கேடி. பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி ரெண்டுமே கேஸ் ஈக்குவேஷன் தான். கத்துக்கிட்டீங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நீங்க நல்லா படிக்க வேண்டியது. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். ஆர் இருக்கும் பொழுது என்ன வச்சு சால்வ் பண்ணணும், என்ன கே இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது 2வது ஈக்குவேஷன் பேச போறோம். அதாவது இங்க ஃப்ரேம் பண்ணிட்டேன். அடுத்த மாடல் மறுபடியும் இதை எழுதிக்கிறேன். பிவி ஈக்குவல் டு எம் பை எம்டபிள்யூ இன்டூ ஆர்டி. இந்த எம் அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப பிவி பை எம் ஈக்குவல் டு ஆர்டி பை எம்டபிள்யூ. இந்த வி பை எம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். ரோக்கு பதிலா மாஸ் பை வால்யூம்னு எங்களுக்கு தெரியும். வால்யூம் பை மாஸ் ஆயிருந்தா 1 பை ரோ தானே? ஆமா. அப்போ இந்த இடம் என்ன ஆயிடுது பாருங்க, பி பை ரோன்னு ஆயிடுதா, ஆர்டி பை எம்டபிள்யூவா. அப்போ பி பை ரோ இதுதான் எனக்கு தேவை. இனி எங்க பி பை ரோ பார்த்தாலும் உங்களுக்கு ஆர்டி பை எம்டபிள்யூ. எம்டபிள்யூ மாலிகுலர் வெயிட், இல்ல கேபிட்டல் எம்மோட நிறுத்தினாலும் ஓகே தான். ஆர்டி பை எம்டபிள்யூ. பி பை ரோ ஈக்குவல் டு ஆர்டி பை எம்டபிள்யூ. இது 2வது ஃபார்ம் சொல்லி கொடுத்தேன். இந்த பாக்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா படிச்சுக்கணும். அடுத்தது இப்பதான் படிச்சோம் பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. பிவி ஈக்குவல் டு எம் பை எம்டபிள்யூ இன்டூ ஆர்டி. பிவி ஈக்குவல் டு என் இன்டு ஸ்மால் எம் பை என் நாட் இன்டு எம் ஆர்டி. பிவி பை என்எம் ஆர்டி பை என் நாட் எம். இப்பதான் படிச்சீங்க. வி பை கேபிட்டல் எம்மா இருந்தா 1 பை ரோன்னு சொன்னேன். என்எம்மும் கேபிட்டல் எம்மும் ஒன்று தானே? கேபிட்டல் எம் ஈக்குவல் டு என் இன்டு ஸ்மால் எம். சரிதானா? அதனால இதுக்கு பி பை ரோ தான். லெஃப்ட்ல வந்து பி பை ரோ தான் ஈக்குவல் டு. சரி, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆர் பை என் நாட். அட நம்ம கேவாச்சு, கே டி பை எம்.
அப்ப P by rho equal to KT by MA. ரைட்டா? ஸோ கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டெரிவேஷன் எப்படி போட்டோம்னா ஒரு டைம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. போர்ட் 11th பிள்ளைங்க மட்டும் பட் ப்ராப்ளம் பேஸ்ல படிக்கிறவங்க அவ்வளோ டீட்டெயிலாக போக தேவையில்ல. நான் இப்போ எழுதி கொடுக்குற 3 விஷயம் மட்டும் போதும். எங்க பார்த்தாலும் இனி P by rho தான் கேட்க போறேன். Pனா ப்ரெஷர், ரோனா டென்சிட்டி. RT இருந்தா கீழே கேபிட்டல் M, KTன்னு இருந்தா கீழே ஸ்மால் m. அவ்வளவுதான் நமக்கு தேவை. அப்ப P by rho equal to RT by MW, KT by MA. R தெரியும் யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T தெரியும் அப்சல்யூட் டெம்பரேச்சர், K தெரியும் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், மாலிகுலர் வெயிட், மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல், ஸ்மால் m, மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல். கத்துக்கிட்டீங்களா? சோ P by rho equal to RT by MW equal to KT by MA. இன்னொரு முக்கியமான விஷயம், PV equal to mu RT ன்னு தெரியணும், PV equal to NKT ன்னு தெரியணும். ரைட்டாப்பா? சோ இவ்வளவுதான் இந்த இடத்துல. இந்த 3 பேரையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ரைட்? அடுத்தது இந்த கேஸ் மாலிகுல்ல இருக்கக்கூடிய பிரஷர் பத்தி பேச போறோம். பிரஷர் பார்த்துருமா? ரொம்ப நல்லா இருக்குமா யூனிட்? சின்ன கோண்டு யூனிட், ஃபாஸ்டா படிச்சு முடிச்சிடலாம். அப்படியே பிட்டு பிட்டா வரும், அப்படியே படிச்சு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி 4 கேஸ் லாஸ் சொல்லி கொடுங்க சார். மொத்தம் 5 கேஸ் லாஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலை பார்ப்போம். கவனமா கத்துக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க போறது பாயில்ஸ் லா. இப்ப எல்லாமே நீங்க படிச்சது தான். ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயில்ஸ் லா. ஸோ கேஸ் ஈக்குவேஷன் முதல்ல எழுதிக்கோங்க. PV equal to mu RT. பாயில்ஸ் லால என்ன சார் சொல்றாங்க? பாயில்ஸ் லா டீ கடை பார்த்துருப்பீங்க. டீ கடையில டீ டீ அந்த டீ போடுவாங்கல்ல, அந்த இடம் இப்போ ஏதாவது ஒரு ஷாப் உன் கண்ணுக்கு ஞாபகம் வரும். அப்படி யோசிச்சு பாருங்க. அதுல காப்பர் கலர்ல ஒரு ஒரு பாய்லர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? காப்பர் கலர்ல ரொம்ப ஹாட் வாட்டர் வச்சிருப்பாங்க. அதுலதான் அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி சூப்பரா டீ போட்டு கொடுப்பாங்க. எனக்கு டீ கடையில டீ குடிக்கிறது எனக்கு அப்படி பிடிக்கும். அது அந்த கிளாஸ்ல பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அண்ணன் ஆத்துறது ஸ்டைலா ஆத்துவாங்க, சூப்பரா போட்டு தருவாங்க. அதுக்கு மேல கொஞ்சம் டிகாஷன் அதையும் போட்டு தருவாங்க. என்ன சரி இவ்வளவு லோக்கலா ரைட்டுன்னு கேக்குறியா? வேற வழி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ ரொம்ப பிடிக்கும். அதுவும் டீ கடை டீ ரொம்ப பிடிக்கும். வீட்டுல போட்டா பிடிக்காது. பாய்ஸ்லாம் அந்த பாய்லர் ஞாபகம் வச்சுக்கோ. பாய்லர் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அது ஒரு குட் கண்டக்டிவிட்டி இல்ல. காப்பர் வந்து ஒரு நல்ல கண்டக்டர். அப்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். பாயில்ஸ்லா டெம்பரேச்சர், பாய்லர் டெம்பரேச்சர். நான் மறந்துடுவேன், அதனால அல்பமா ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுப்பேன். அதை நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். பிடிச்சா ஞாபகம் வச்சுக்கோ, பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. பாயில்ஸ் லா, பாய்லர் டெம்பரேச்சர். அப்ப பாயில்ஸ் லானாலே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சார். அப்போ மியூ கான்ஸ்டன்ட், மியூ வந்து 1, ஆர் கான்ஸ்டன்ட், டி கான்ஸ்டன்ட். அப்ப பாயில்ஸ் லா என்ன சொல்லுது? பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லுதா? அதான்ப்பா பாயில்ஸ் லா. பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ப்ரெஷரையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணா அது கான்ஸ்டன்டா தான் கிடைக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இப்ப இதுல கிராஃப் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் டிரா பண்றோம். pressure equal to some constant into 1 by V. Pressure is proportional to 1 by V. அப்ப ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கிராஃப் இப்படி வரணும். கரெக்டா? அப்ப இனிமேல் பாயில்ஸ்லா மறக்கவே மாட்டீங்க. பாயில்ஸ்லா டீ கடை பாய்லர் டெம்பரேச்சர். அப்ப டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், PV equal to mu RT. ரைட் சைடு ஃபுல்லா கான்ஸ்டன்ட், PV equal to constant, P is proportional to 1 by V, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டா? அதே மாதிரி கிராஃப் டிரா பண்ணும்பொழுது கரெக்டா டிரா பண்ணணும். எங்க P இருக்கு, எங்க V இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி? X is proportional to Y, straight line. X is inversely proportional to Y, hyperbola. X is proportional to Y square, parabola. இந்த கிராஃபோட பேசிக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்டா? ஒருவேளை கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல வால்யூம் இருக்கு, இல்லைன்னா ப்ரெஷர் இருக்கு. இந்த இடத்துல ப்ரெஷர் வால்யூம் ரெண்டுமே இருக்கு. சார் இந்த கிராஃப் எப்படி சார் டிரா பண்றது? PV equal to கான்ஸ்டன்ட்னு சொன்னமே. இந்த ப்ரெஷரும் வால்யூமும் நீ என்ன பண்ணாலும் மாறாது.
இங்க ஒரு வேளை பிவின்னு இருந்தா கிராஃப் கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். கான்ஸ்டன்ட் கிராஃபா இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்த்துட்டு கிராஃபை முடிவு பண்ணுங்க. பிக்கும் விக்கும் கிராஃப் டிரா பண்ணீங்கன்னா ஹைப்பர்போலா. இது பிவி, இது விஆர் பிஆர் இருந்ததுன்னா கிராஃப் கான்ஸ்டன்டா இருக்கும். கவனமா கத்துக்கணும். பாயில்ஸ்லா பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது பாயில்ஸ்லா, அந்த பாயிலர் டெம்பரேச்சர் இப்படி சும்மா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது கே-லுசாக்ஸ் லா. சரி, இந்த லா என்னங்க சார் சொல்லுது? பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. மியூ 1, ஆர் கான்ஸ்டன்ட். ஏற்கனவே போன லால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த லால பிரஷரோ இல்ல வால்யூமோ தான் கான்ஸ்டன்டா இருக்கணும். இப்ப இந்த லால வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்ப பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆல்சோ. கே-லுசாக்ஸ் லா, வால்யூம் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும். பிரஷரும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். லாவை புரிஞ்சுக்கோங்க. அப்போ கேஸ்ல டெம்பரேச்சர் அதிகமாக்குனா பிரஷர் அதிகமாகும். T1 டெம்பரேச்சருக்கு P1 பிரஷரா இருந்தா T2 டெம்பரேச்சருக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும்? வழக்கம் போல நம்ம சம்மு P2 by P1 equal to T2 by T1. ஏன்னா ரெண்டு பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. கே-லுசாக்ஸ் லா, வால்யூம் கான்ஸ்டன்ட், P is directly proportional to T. சரி, கிராஃப் விட்டுட்டு போறீங்களே. Tக்கும் Pக்கும் டிராப் பண்றோம். P is proportional to T. It becomes straight line. இல்லன்னா P is directly proportional to T ன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ P by T equal to constant. ஒத்துக்கிறீங்களா? இந்த T இந்த பக்கம் வந்துரும். ரைட் சைடுல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப P by T equal to constant. இந்த கிராஃப் இந்த மாதிரியும் கேக்குறாங்க. டெம்பரேச்சருக்கும் P by T க்கும் கிராஃப் டிரா பண்றோம். P by T கான்ஸ்டன்ட். அந்த P by T கான்ஸ்டன்ட், அதனால இந்த லைன் டிரா பண்ணணும். கரெக்டா? P is directly proportional to T, அதனால இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வருது. P by T க்கும் T க்கும் டிரா பண்றோம். இல்லனா P by T க்கும் P க்கும் டிரா பண்றோம். கான்ஸ்டன்ட். அப்போ பாயில்ஸ் லா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், கே-லுசாக்ஸ் லா வால்யூம் கான்ஸ்டன்ட். மூன்று படுக்கைகளை ஒரு கிச்சன் வீடு வாடகையா? ரைட். அடுத்தது சார்ல்ஸ் லா. அது ஆரம்பத்துல படிக்க தெரியாத சார்லஸ்லான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பையன்ட்டு இந்த உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். சார் சார்ல்ஸ் லா CHARLES இதெல்லாம் உட்காந்து எழுதி பார்த்துட்டு வந்தேன். பிசிக்ஸ் தெரியும், இந்த ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பு பண்ணிட போறோமோன்ட்டு. சார்ல்ஸ் லா. ஏற்கனவே டெம்பரேச்சர் அவுட்டு, வால்யூம் அவுட்டு. அடுத்தது P மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். சார்ல்ஸ் லா, போலீஸ் கான்ஸ்டபிள், பர்சனல் கம்ப்யூட்டர், எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. சார்ல்ஸ் லா, இங்க P பிரஷர் கான்ஸ்டன்ட். சார்ல்ஸ் லா பிரஷர் கான்ஸ்டன்ட். இப்ப சொல்லும் பொழுது உனக்கு ஏதோ ஈஸியா ஞாபகம் வச்சிருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹால்ல போனா சின்னதா டெஸ்ட் பண்ணி விட்டுரும், குழப்பி விட்டுரும். ஸோ அதனால இந்த மாதிரி லோக்கலா ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம மறக்க மாட்டோம். அதுக்காக தான் சார்ல்ஸ் லா பிரஷர் கான்ஸ்டன்ட். ஈக்குவேஷன் போடுங்க. PV equal to mu RT சார். மியூ வழக்கம் போல 1, நம்பர் ஆஃப் மோல் 1, R கான்ஸ்டன்ட், P கான்ஸ்டன்ட். அப்போ இங்க வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? ஆமாம்பா. T1 டெம்பரேச்சருக்கு வால்யூம் V1 இருந்தா T2 டெம்பரேச்சருக்கு வால்யூம் என்னவா இருக்கும்? வழக்கம் போல V2 by V1 equal to T2 by T1 சால்வ் பண்ணணும். ரைட்டா? சரி, கிராஃப்ஸ் V and T and directly proportional. The graph is drawn between temperature and volume. The graph becomes straight line. Temperature அதிகமாக வால்யூம் அதிகமாகுது. டெம்பரேச்சர் குறையும் பொழுது வால்யூம் குறையுது. அதனால தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஒருவேளை V is proportional to T, V by T equal to constant. அப்ப அடுத்த கிராஃப் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. டெம்பரேச்சரோ இல்ல வால்யூமையோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கோங்க, V by T ஒய்ல எடுத்துக்கோங்க, அப்ப கான்ஸ்டன்ட். இந்த கிராஃபையும் கவனமா கத்துக்கணும்.
அந்த சிங்கிள் டேர்ம் கிராஃபையும் கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ 3 லா பேசியிருக்கோம். பாய்ஸ் லா, கே-லுசாக்ஸ் லா, சார்ல்ஸ் லா. இன் ஃபர்ஸ்ட் ஒன்னு பாய்ஸ் லா, கே-லுசாக்ஸ் லா, சார்ல்ஸ் லா. இந்த இடத்துல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட், pressure constant, PV equal to constant, P directly proportional to T, V directly proportional to T, P inversely proportional to V. கத்துக்கிட்டீங்களா? கிராஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் Pக்கும் Vக்கும், Tக்கும் Pக்கும் directly proportional, Tக்கும் Vக்கும் directly proportional. மீதி எப்படி வந்தாலும் நீங்க பாத்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், 3 லா சொல்லும் பொழுது யார் கான்ஸ்டன்ட்னு டக்குன்னு யோசிச்சிடணும். பாய்ஸ் லா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், கே-லுசாக்ஸ் லா வால்யூம் கான்ஸ்டன்ட், சார்ல்ஸ் லா பிரஷர் கான்ஸ்டன்ட். ரைட்டா? எப்படி உனக்கு ஐடியா இருக்கோ நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இன்னும் 2 லா படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். டால்டன் பார்ஷியல் பிரஷர் லா, டால்டன்ஸ் பார்ஷியல் பிரஷர் லா. கேர்ஃபுல்லா கவனி. என்ன சார் சொல்றாங்க? The mixture of non-reactive gases by இது ஒரு கேஸ், இதோட பிரஷர் P1. இது இன்னொன்னு உனக்கு எல்லாம் தெரிஞ்சது நம்ம. இது வேற ஒண்ணு P3, இது வேற ஒண்ணு P4, இது வேற ஒண்ணு P5. இவங்க எல்லாமே நான் ரியாக்டிவ் கேசஸ். ஒரு பலூன்குள்ளார, நான் ஒரு பேச்சுக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு பலூன்குள்ளார ஒரு 5 கேஸ் இருக்கு. 5 கேஸுமே ரியாக்ட் பண்ணாது, ஒன்னோட ஒண்ணு ரியாக்ட் பண்ணாது. பங்காளி சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி என்ன பண்ணும், தனித்தனியா அது மட்டும் ஒதுங்கி நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரியாக்டிவ் கேசஸோட பிரஷரை நான் கால்குலேட் பண்றேன். P1 plus P2, சரி P1 P2 P3. ரைட்டா? இது நான் ரியாக்டிவ். இந்த ஒட்டுமொத்த டோட்டல் பிரஷர் வேணும்னா, எல்லா இண்டிவிஜுவல் பிரஷரையும் ஆட் பண்ண சொல்றாங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டால்டன் பார்ஷியல் பிரஷர்ல என்ன சொல்லுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா நான் ரியாக்டிவ் கேசஸோட பிரஷர் ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பலூனோட, ஒட்டுமொத்த அந்த கண்டெய்னரோட பிரஷர் உங்களுக்கு கிடைச்சிரும். A mixture of non-reactive gases is equal to the sum of partial pressure of each component of gases. இது டால்டன் பார்ஷியல் பிரஷர்ல. இதுல பெருசா ஒன்னும் சம்மெல்லாம் வந்தது இல்ல, லா மட்டும் சும்மா அப்படி தெரிஞ்சுக்கோ. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்ஸ்ல நிறைய பார்த்திருக்கேன், சார்ல்ஸ்ல கே-லுசாக்ஸ்ல பார்த்திருக்கேன். இதுல பெருசா செம்ம இங்கே நான் பிராக்டிஸ் நானும் பண்ணதில்லை, நான் பார்த்ததில்லை. லா மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அடுத்தது கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். எல்லா லாவையும் ஒன்னாவே சொல்லி கொடுத்துறேன். இது ஆக்சுவலா லாஸ்டா தான் பேசுவோம். கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னா என்னங்க சொல்லுது? கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் என்ன தெரியுமா? டிஃப்யூஷன்னா 12th பசங்களுக்கு தெரியும். செமிகண்டக்டர்ல டிஃப்யூஷன் சொல்லி கொடுத்தேன். ஹோல்ஸ் வந்து எலக்ட்ரானை நோக்கி போறது டிஃப்யூஷன். 12th பிள்ளைங்க, ரிப்பீட்டர் பிள்ளைங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செமிகண்டக்டர் இப்பதான் முடிச்சோம் நம்ம. டிஃப்யூஷன் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் P to N ன்னு சொல்லி கொடுத்தேன். ட்ரிஃப்ட் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் N to P ன்னு சொல்லி கொடுத்தேன். டிஃப்யூஷன் அப்படின்னா தமிழ்ல சரியான வார்த்தை விரவுதல். அதாவது புடிச்சு மிக்ஸ் ஆகிறது. இங்க இருந்து அந்த பக்கம், எனக்கு அந்த இடம் பிடிக்குது அதனால நாங்க போறேன். டிஃப்யூஸ் ஆகிறது. கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ரேட்னா என்னங்க சார்? ரேட்னா ஸ்பீடு. அதாவது எவ்வளோ டைம்க்குள்ளார. இப்போ இது எப்படா படிப்பீங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இது எப்படா படிப்பீங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். டினாமினேட்டர்ல டைம் இருந்தா அதை நீங்க ரேட்னு படிக்கணும். என்ன ரேட்ல அந்த மாதிரி. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது எவ்வளோ டைம்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது எவ்வளோ டைம்ல. டினாமினேட்டர்ல டைம் இருந்தா நீங்க ரேட்னு சொல்லணும். அப்போ சரியா சொல்லுங்க சார், கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் என்ன சொல்லி கொடுக்குது? The rate of diffusion is proportional to
1/√of டென்சிட்டி. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க முடியுமோ இந்த லாவை கண்டிப்பா படிங்க. சம் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. The rate of diffusion is directly proportional to 1/root density. R na என்னடா? R na rate of diffusion sir. அப்போ R is proportional to 1/root rho. R is proportional to 1/root rho. கரெக்டா? சம் எப்படி கேட்பாங்க? ρ1 டென்சிட்டிக்கு ரேட் ஆஃப் டிஃபியூஷன் R1 இருந்தா ρ2 டென்சிட்டிக்கு ரேட் ஆஃப் டிஃபியூஷன் என்னவா இருக்கும்? வழக்கம் போல சம்மு R2/R1 equal to root of ρ1/ρ2. இதுல தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. நம்ம பேப்பர்ல இந்த சம் இருக்கு. நாளைக்கு மறுநாள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த சம்மை நம்ம மீட் பண்ணுவோம். ரேட் ஆஃப் டிஃபியூஷன் கேட்டாங்கன்னா R is proportional to 1/√ρ தெரிஞ்சுக்கணும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இப்ப இதோட 5 லாவை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே-லுசாக்ஸ் லா, டால்டன் பார்ஷியல் பிரஷர் லா அண்ட் லாஸ்ட் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃபியூஷன். இதுல ரொம்ப முக்கியம் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃபியூஷன். அதுக்கப்புறம் அந்த 3 லா லாஸ்டா என்ன வரணும்? டால்டன் பார்ஷியல் பிரஷர். வந்துச்சுன்னா எல்லா பிரஷரையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ அடுத்தது இன்னும் ஒரு 4 டாபிக் போகலாம். போயிட்டு நம்ம பொறுமையா போகலாம். இன்னைக்கு ஒரு 8:10 8:15 போகலாம். நடுவில் நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன்ல. ரைட்டா? பார்க்கலாமா? ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஆலன் பசங்க எல்லாம் அவுட். யாருமே இல்லை பாருங்களேன். 11th பசங்க சொல்றேன். மோனிஷ் உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்ல? மோனிஷ் டேய் கேக்குதா? நாளைக்கு எக்ஸாம் இல்லையா உனக்கு? ரைட். வேற யார் இருக்கீங்க? சரி நம்ம பார்க்கலாம், லாஸ்டா பேசலாம். அடுத்து என்னாச்சுடா? ராம் கோகுலடா சொல்டா. அப்பா பேசுற வர வர காது கேட்க மாட்டேங்கிற, வயசாயிடுச்சுடா டேய். சார் இப்போ ஒரு டிஃபியூஷன் லா நடத்துனீங்களா சார்? அது போர்ஷன்ல இருக்கு. கேஸ் லாஸ்னால எல்லாம் ஓடியாந்துருமே. திடீர்னு உனக்கு ஏன் இந்த மாதிரி டவுட்லாம் வருது? ஒரே நிமிஷம் இரு. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. கேடிஜி படிக்கணும்னாலே நீ எப்ப ஐடியல் கேஸ் படிக்கிறியோ அப்படியே நீ என்ன பண்ணணும்? ஐடியல் கேஸோட எல்லா கேஸ் லாஸையும் படிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. எவ்வளவு நேரம்டா ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சுல. ரைட், அடுத்து போலாமா? இது போர்ஷன்ல இல்லன்றதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் பேசிக். இது தெரியாம எப்படி உள்ள போவோம் நம்ம? 5 பாய்ஸ்லா, சார்ல்ஸ்லா, கே-லுசாக்ஸ்லா எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி இந்த 2 லாவும் படிக்கணும். கேடிஜி இந்த 3 லா இல்லாம கேடிஜி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ரைட்டா? அப்படியே கத்துக்கிட்டே வாங்க. அடுத்தது கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல கான்செப்ட் ஆஃப் பிரஷர் பத்தி பேச சொல்றாங்க. செகண்ட் லைன்ல இருக்கு, யூனிட் 9ல. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு பாத்துக்கோங்க. அடுத்தது கவனமா கவனி. pressure exerted by the gas. Pressure exerted by the gas. Pressure exerted by the gas. But derivation போடல. எப்படி வருதுன்றது எல்லாம் சொல்லித்தரேன். கவனமா கத்துக்கிட்டே வாங்க. Pressure. சார் நீங்க பேசுறது கேட்கல சார். கேட்கலையா? இப்ப கேக்குதா? சாரி மைக் ஆஃப் ஆயிருக்கு. எஸ் சார். எஸ் சார் கேக்குது சார். ரொம்ப நேரமா கத்திர. ராம்கோபால் நான் சொன்னதெல்லாம் காலையில வாங்கலையா நீனு? இல்ல சார். இல்ல, கேடிஜி படிக்கணும்னாலே அந்த 5 கேஸ்லாம் படிக்கணும்னு சொன்னேன். ஓகே சார். கேடிஜி படிக்கணும்னா அந்த 5 கேஸ்லாம் படிச்சுட்டு தான் கேடிஜி உள்ள போகணும். இதுதான் நான் ரொம்ப நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். கடைசியில கேட்கல போல. ரைட். அது மாதிரி ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தா டக்குனு ஒரு ஃபோன் பண்ணிடு, இல்லைன்னா நீ வாய் திறந்து பேசுது. Pressure exerted by the gas.
11th பிள்ளைங்களுக்கு இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் போதும், பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஒரு கண்டெய்னர். உனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகான கண்டெய்னர் போட்டுக்கோங்க. இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ல 1 மோல் கேஸ் எடுத்துக்கிறேன். 1 மோல் கேஸ். கேஸ் எல்லாம் என்னால கிலோ கணக்குல வாங்க முடியாது, லிட்டர் கணக்குல வாங்க முடியாது. லிட்டர் கணக்குல சொல்லலாம், கிலோ கணக்குல வாங்க முடியாது. 1 மோல் கேஸ். ஸோ இதுல நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கும்ல, நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த கேஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும்? சும்மா இருக்காது, அங்க இங்க ரேண்டமா ஓடிட்டு இருக்கும். ரேண்டமா அப்படி இப்படி ஓடிட்டே இருக்கும். ரேண்டமா ஓடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும்? ஒன்னோட ஒண்ணு மோதிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர்லயும் போய் மோதும். இந்த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர்ல மோதும் ஃபுல்லாவே. அப்போ இந்த கண்டெய்னர்ல ஒரு பிரஷர் எக்ஸர்ட் ஆகும். யாரால? கேஸால. அதனாலதான் பிரஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். ரைட்டா? இப்ப லெட் அஸ் கன்சிடர் ஒரே ஒரு மாலிகுலை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோ. நான் ஐடியாலாம் சொல்லிடுறேன். எப்படி டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன வரும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். லாஸ்ட் ஸ்டெப்பையும் போட்டு காமிச்சிடுறேன். டெரிவேஷன் சாதாரணமா படிச்சாலே புரியும், கத்துக்கிட்டே வாங்க. இது ஒரு மாலிகுல் இந்த டைரக்ஷன்ல போகும்பொழுது மொமெண்டம் P1. இது ஒரு வால். பட்டு திரும்பும்போது மொமெண்டம் P2. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் P2 மைனஸ் P1. சேஞ்ச் இன் மொமெண்டம் P2 மைனஸ் P1. நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்னா பிரஷரை தேடி போயிட்டு இருக்கேன். என்ன சார் இது, பிரஷரை தேடி போறேன், நீங்க வெறும் சேஞ்ச் இன் மொமெண்டத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அக்கார்டிங் டு நியூட்டனோட செகண்ட் லா என்னன்னு உனக்கு தெரியும். டெல் பி பை டெல் டி தான் ஃபோர்ஸ். F equal to dp by dt ன்னு படிச்சிருப்பீங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் கால்ட் as ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சனா இந்த டெல் பியை கண்டுபிடிச்சிட்டு அதை டைமால டிவைட் பண்ணா எனக்கு ஃபோர்ஸ் கிடைச்சிரும். சும்மா இருப்பனா அந்த ஃபோர்ஸ் ஏரியாவால டிவைட் பண்ணா எனக்கு பிரஷர் கிடைச்சிரும். ரைட்டா? இந்த 3 ஸ்டெப் தான் உங்க புக்ல இருக்கும். என்சிஆர்டி பாருங்க. போகும்போது மொமெண்டம், வரும்போது மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம், பை டைம், பை ஏரியா, கடைசியா பிரஷர் ஈக்குவேஷன் வந்து நிற்கும். இந்த பிரஷர் ஈக்குவேஷன் எப்படி சார் இருக்கும்? பிரஷர் எக்ஸர்டட் பை த கேஸ்ன்னு கேட்டா உனக்கு ஞாபகம் வர வேண்டியது P equal to 1/3 மாஸ் பை வால்யூம், இங்க V மீன் ஸ்கொயர். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேரு மீன் ஸ்பீடுன்னு சொல்லணும், இல்லைன்னா ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லணும். மீன் ஸ்பீடு இல்லைன்னா ஆவரேஜ் ஸ்பீட். மாஸ் பை வால்யூம் V மீன் ஸ்கொயர். அப்ப V மீன்றது ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னங்க சார்? V1 plus V2 plus V3 and so on Vn by n. A gas consists of n number of molecules. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பீட் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் என்ன பண்றோம், நம்ம ஆட் பண்ணி என்னால டிவைட் பண்ணணும். ஒருவேளை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா, எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு V மீன் ஸ்கொயர்னு வந்துருமா? மீன் ஸ்கொயர் ஸ்பீட். இப்ப தனித்தனியா ஒவ்வொரு ஸ்பீடையும் நான் ஸ்கொயர் பண்றேன், ஆட் பண்றேன், எத்தனை பேர் இருக்காங்களோ டிவைட் பண்றேன். இதுக்கு பேர் என்னன்னா மீன் ஸ்கொயர் ஸ்பீட். மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. ரைட்டா? அப்படியே இதுக்கு ரூட் எடுத்தா என்ன ஆகும் பாருங்க, ரூட் ஆஃப் V மீன் ஸ்கொயர். அப்படின்னா ஆர்எம்எஸ் அர்த்தம், ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. அப்ப ஆர்எம்எஸ் ஸ்பீடு வேணும்னா விஆர்எம்எஸ் வேணும்னா V மீன் ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கடா. இந்த விஆர்எம்எஸ் ஸ்கொயர் பண்ணுங்க, அந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடுது? V மீன் ஸ்கொயர் ஆயிடுது. கரெக்டா? அப்போ V மீன் ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டா ரைட்டு? விஆர்எம்எஸ் ஸ்கொயர் போட்டாலும் ரைட்டு. V மீன் ஸ்கொயர் போட வேண்டிய இடத்துல விஆர்எம்எஸ் ஸ்கொயர் போட்டா ரைட்டு. இங்க வாங்க. அப்போ இந்த இடம் என்ன ஆகும் பாருங்க. பிரஷர் ஈக்குவல் டு 1/3 மாஸ் பை வால்யூம் விஆர்எம்எஸ் ஸ்கொயர்னாலும் ரைட்டு, V மீன் ஸ்கொயர்னாலும் ரைட்டு. இப்போ உங்ககிட்ட பிரஷர் எக்ஸர்டட் பை த கேஸ்க்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க. பட் சம்மெல்லாம் நான் நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல போட்டு காட்டுறேன். கான்செப்ட் கத்துட்டே வாங்க. ஒரு கண்டெய்னர்ல 1 மோல் கேஸ் எடுத்துட்டீங்க. அந்த கேஸ் சும்மா இல்லாத அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் போய் எல்லா இடத்துலயும் மோதுது. அந்த கண்டெய்னர்ல பிரஷர் வருது. அந்த பிரஷர் எவ்வளோ? அவ்வளவுதான். 1/3 m/v, V மீன் ஸ்கொயர் இல்லைன்னா விஆர்எம்எஸ் ஸ்கொயர். M யாரு இது? மாஸ் ஆஃப் கேஸ். ஏன்னா கேபிட்டல் M.
விஆருங்க சார் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். இதே மேல நான் என்ன பண்ணலாம், n இன்டு ஸ்மால் எம்னு கூட எழுதலாம். n யாரு, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். m யாரு, மாஸ் ஆஃப் ஈச் மாலிகூல். ரைட்டா? ரைட். இன்னும் கொஞ்சம் உள்ள வரலாமா? இங்க வாங்க. ப்ரெஷருக்கு 1/3 மாஸ் பை வால்யூம் விஆர்எம்எஸ் ஸ்கொயர். கரெக்டா? இந்த மாஸ் பை வால்யூம் நம்ம டென்சிட்டின்னு சொன்னா சரியா இருக்கும். டென்சிட்டி ஆஃப் விஆர்எம்எஸ் ஸ்கொயர்னாலும் ரைட்டு தான், ரோ வி மீன் ஸ்கொயர்னாலும் ரைட்டு தான். கரெக்டா? அடுத்து இங்க பாருங்க, ப்ரெஷர் ஈக்குவல் டு, இந்த ஈக்குவேஷன்ல மேல ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன், 2ஆல டிவைட் பண்ணிட்டேன், ரோ விஆர்எம்எஸ் ஸ்கொயர். உங்களால சொல்ல முடியுதா? இங்க பாருங்க, ப்ரெஷர் ஈக்குவல் டு 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிருக்கேன். 2/3 இன்டு 1/2. இதை பார்த்தா half mE ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, half mE ஸ்கொயர். அங்க மாஸ் இருக்கு, பெர் யூனிட் வால்யூம்னா m/v. அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம, pressure equal to 2/3 times of kinetic energy. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ப்ரெஷருக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் ரிலேஷன் போட்டா என்னடா வரும், pressure equal to 2/3 times of kinetic energy, kinetic energy equal to 3/2 times of pressure. இதை நாளைக்கு கிளாஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்து கொடுக்குறேன். இந்த ஈக்குவேஷன் வச்சு எப்படி சம் போடணும்னு கத்து கொடுக்குறேன். இப்போ அப்படியே ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் கத்துக்கிட்டே வரீங்க. ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. மேலே பார்த்தீங்கன்னா 1/3 m/v v மீன் ஸ்கொயர். இதான் மெயின் ஈக்குவேஷன். இது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி. p ஈக்குவல் டு 1/3 m/v v மீன் ஸ்கொயர் இல்லைனா விஆர்எம்எஸ் ஸ்கொயர். ரைட்டப்பா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதோட 50% ஆஃப் லெசன் முடிஞ்சது. இன்னும் நமக்கு மீதி இருக்கிறது 3 ஸ்பீடு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிரான்ஸ்லேஷன். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் முடிச்சதும் மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு டைம் குரூப் பாருங்களேன், சிலபஸ் போட்டுறேன். அப்போதான் நம்ம வளவலன்னு தேவையில்லாதெல்லாம்